ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி கொஞ்சம் கூட கசப்பில்லாமல் நல்ல சூப்பர் டேஸ்ட்டில் சாப்பாடுன்ற கூட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு அருமையான டேஸ்ட்டில் ஒரு பாவக்காய் ஒழிச்சுக்கறி தான் நம்ம செய்ய போகிறேன். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். சாதாரணமாக பாவக்காய்க்கு கசப்பாயதுனால நிறைய பேர் சாப்பிடாமல் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி மெத்தடில் செய்யும்போது கசப்பு இல்லாமல் நல்ல டேஸ்டியாகிட்டு நமக்கு இந்த குழம்பு செஞ்செடுக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதனோட டேஸ்ட்டு நல்ல அருமையான டேஸ்ட்டு தான். எப்படி செய்யலாம் என்று நமக்கு பார்க்கலாம். அதுக்காக பாவக்காய் நல்லா கழுகி க்ளீன் பண்ணி எடுத்தது தான். இது நமக்கு சின்னதாகிட்டு கட் பண்ணி எடுக்கலாம். பாருங்கள், இதே மாதிரி தான் இருக்கணும். சின்னதாய் கட் பண்ணணும். இதிலேக்கு கொஞ்சம் உப்பு போட்டு 10 நிமிஷம் நமக்கு ஊற வைக்கலாம். பாவக்காயில் நின்று கசப்பு தண்ணியெல்லாம் வெளியிலேக்கு வரும். கூட ஒரு தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், 4 பச்சை மிளகாய் இவ்வளோ நான் கட் பண்ணி எடுத்திருக்கு. இனி 10 நிமிஷத்துக்கு அப்புறமா பாவக்காய் இந்த மாதிரி கையில் வச்சு நல்லா புளிஞ்செடுத்துக்கோங்க. பாவக்காயில் தண்ணி எல்லாம் வெளியிலே போகும். அப்புறமா பாவக்காய் இதே மாதிரி ட்ரை ஆகிட்டு வரும். இனி ஒரு மண்சட்டியில் எண்ணெய் ஊற்றி கொதிக்க வச்சுருக்கு. அதிலேக்கு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வணக்கலாம். பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயமாக இருந்தால் இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கூட நமக்கு பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வணக்கலாம். தேவையான உப்பும் போடலாம். பச்சை மிளகாய் மட்டும்தான் இதில் நம்ம சேர்க்கிறது, அதனால் நான் கொஞ்சம் அதிகமாக சேர்த்திருக்கு. இது நல்லா வணங்கி வரும்போது கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்க்கலாம். அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா பாவக்காய் இதிலேக்கு சேர்த்து நல்லா வணக்கி எடுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதே மாதிரி பாவக்காய் நல்லா வணக்கி எடுக்கும்போது இதனோட கசப்பெல்லாம் போயிடும். நல்லா வணங்கி வரணும். இப்போ பாருங்கள், நம்ம பாவக்காய் நல்லா வணங்கி வந்துடுச்சு. இனி நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா ஒரு தக்காளி இதிலேக்கு சேர்த்தி அதையும் நமக்கு வணக்கி எடுக்கலாம். அப்புறமா கொஞ்சம் நேரம் நமக்கு இதை மூடி வைக்கலாம். ஒரு 3 நிமிஷம் போதும். இனி இதிலேக்கு தேவையான தேங்காய் கூட்டு நமக்கு தயார் பண்ணலாம். 1/2 கப்பு தேங்காயிலேக்கு 1 டீஸ்பூன் சீரகവും 1 பல்லு பூண்டும் சேர்த்து நல்லா ஃபைனாയിട്ട് நமக்கு அரைச்செடுக்கலாம். பச்சை தேங்காய் தான் நம்ம இதிலேக்கு அரைக்க போகிறேன். இப்போ பாவக்காய் நல்லா வணங்கி வந்துடுச்சு. இதிலேக்கு கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து வணக்கி எடுக்கலாம். இப்போ தான் மஞ்சள் தூள் நம்ம சேர்க்கணும். இனி நம்ம அரைச்செடுத்த தேங்காய் இதிலேக்கு சேர்த்து நல்லா கலரி விட்டு சூடு பண்ணி எடுக்கலாம். தேவையான தண்ணி இதிலே ஊற்றலாம். அதிகமாக தண்ணி ஊற்றக்கூடாது. ஆனால் நம்ம குழம்பு ரொம்ப திக்குமாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி தேவையான தண்ணி மட்டும் ஊற்றி இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியதுக்கப்புறமா நல்லா சூடு பண்ணி எடுக்கலாம். இனி இதிலேக்கு கொஞ்சமாக புளி தண்ணி நமக்கு இதிலேக்கு ஊற்றலாம். புளி ஊற வச்சு புளிஞ்செடுத்த தண்ணி தான். இது நல்ல சூடாகும்போது நமக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். இனி இன்னொரு கடாயிலேக்கு 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி அதிலேக்கு கடுகு போட்டு கடுகு வெடிச்சதுக்கு அப்புறமா சின்ன வெங்காயம் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இனி அதிலேக்கு கறிவேப்பிலையும் வரமிளகாயும் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். அப்புறமா நமக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். இனி ஒரு 1/4 டீஸ்பூன் வரமிளகாத்தூள் இதிலேக்கு சேர்க்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணியதுக்கு அப்புறமா தான் நம்ம இது செய்யணும். இது நம்ம பாவக்காய் குழம்பிலேக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திருந்தால் நம்ம சூப்பர் டேஸ்ட்டில் பாவக்காய் ஒழிச்சுக்கறி ரெடி ஆகிருக்கு. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பாடுன்ற கூட சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணி கொடுங்க. உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட்டில் எழுதி போடுங்க. தேங்க்யூ.